நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம். அருமையாக இருக்குது. நம்ம என்ன இப்படி பண்ணோமா அப்போ இங்கே இருக்கா? இது 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று லவ், இன்னொன்று ரிலேஷன்ஷிப். இல்லை நீங்கள் புதுசாக ஏதாச்சும் என்ன சொல்கிறது, சில பேர் ரொம்ப க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, சரிங்களா? அந்த விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் எதில் ரொம்ப இவ்வளோ காலமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ, சரிங்களா, அது இப்போ உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது, சரிங்களா? இல்லை நீங்கள் யாருக்காச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்காச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா, இப்போ நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். என்னன்னு பார்த்துடலாம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த 2 மேஜர் அர்கானா கார்ட்ஸ் இது வந்துச்சுன்னா, அதாவது இது நாளைக்கே நடந்துடும். இப்போது நீங்கள் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க, நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க, நாளைக்கு சரின்னு சொல்லிடுவாங்க, அப்படி கிடையாது, சரிங்களா? கிட்டத்தட்ட இதை நம்ம புதன் தான் சொல்லுவோம். மெஜிஷியனுக்கு மேக்ஸிமம் நம்ம இது சொல்ல மாட்டோம், ராசி சொல்ல மாட்டோம். ஸோ இது புதனுக்கான கார்டு. தனுசு, இதுலேயும் உங்களுக்கு 4 ராசி இருக்குது, சரிங்களா? சரி, இருங்க நம்ம கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஆனால் இது உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சரி, பார்ப்போம். சரி, கீழே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். குயின் ஆஃப் வான்ஸ், 555. இங்கே பார்த்தீங்களா? 555 என்னன்னு தெரியுதா? 5 புதனுடைய கார்டு. இப்போ தான் நான் சொன்னேன், மெஜிஷியன் நம்ம புதன் தான் சொல்வோம், சரிங்களா? ஹைரோஃபன் ரிஷபம், இதுவும் ரிஷபந்தான். சிம்மம், நான் அதுதான் முன்னாடியும் சொன்னேன். அப்படி தான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு யாரு கூடயாச்சும், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க, அந்த டைமில் அந்த அளவுக்கு சரியாக வரலை, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அதை அவங்க ஏற்றுக்கலை, சரிங்களா? அதனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. மேபி வாக்குவாதம் நடந்திருக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா அவங்களே கூட ஃபீல் பண்ணலாம். இப்போது அவங்க ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, இல்லை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா, இது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக அது மாறும். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூலைக்குள்ளேன்னு சொன்னேன்னா, சாஜிட்டேரியஸ்
ம், ஜூலை ஆகஸ்ட் அப்படி வரும். சரிங்களா? கரெக்டாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கீழே கமிட்மெண்ட் வருது. ஏன்னா ஹைரோஃபென்ட்டுங்கிறது கமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணல, எப்படி கமிட் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? நடக்கும். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து சாதாரணமான கார்டு கிடையாது. அதே மாதிரி தான் ஹைரோஃபென்ட்டும். மேரேஜுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புதனை கும்பிடுங்க. 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பெருமாள் அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக ஒன்று தொடங்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. 2 பேருமே வந்து அநேகமாக 2 பேருமே நீங்கள் அன்பை வெளியிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் பண விஷயமா இருக்கலாம். ஏன்னா பென்டக்கிள்ஸ் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பென்டக்கிள்ஸாக இருக்குது. சரிங்களா? ஃபுல்லாக பென்டக்கிள்ஸாக இருக்குது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கல. சரிங்களா? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கல. தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுங்கிறது கூட சொல்லலாம் ஃபார் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பட் ஸ்டில் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லை அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட்குள்ளே, என்ன நம்ம இப்போ மார்ச்சில் இருக்குமா, மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 6 months. ஏன்னா இது மேஜர் கார்ட்ஸ், 3மே மேஜர் கார்ட்ஸ். சரிங்களா? எனக்கு புதன் இங்கே ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர் யாராவது பண விஷயத்தில் இப்போது இன்கேஸ் அவங்க வந்து பணம் இன்வெஸ்டே பணம் போடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளே தான் பணம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லையா? அவங்க போட மாட்டேங்கிறாங்க பிஸ்னஸில் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஃபேவராக அமையும். சரிங்களா? அது அநேகமாக ஏதோ ஒரு நிறுவனம் மாதிரி இருக்குது பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது. அதுலேயும் கண்டிப்பாக சேஞ்ச் தெரியும். கண்டிப்பாக பார்ட்னர் கமிட் பண்ணுவார் உங்கள் பிஸ்னஸ்க்கு. சரிங்களா? ஒரு பெரிய நிறுவனமாக வளரும் உங்கள் நிறுவனம். பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஜாப் வர மாதிரி எனக்கு தெரியல. எல்லா பிஸ்னஸ் மட்டும்தான் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? இல்லை அது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையிலேருந்து இன்னும் நல்ல சூழ்நிலைக்கு வருவீங்க. ஒருத்தர் 2 பேரும் ஒழுங்காக கவனிக்கலை, இல்லை அவர் உங்களை கவனிக்கலை, நீங்கள் அவங்கள கவனிக்கலை அப்படின்னா அதுவும் சுமூகமாகும். சரிங்களா? வேறு என்ன மெசேஜ் இங்கே வருது? சுமூகமாகும். ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது அன்பை காட்டணும். வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இவர் பாருங்கள் எல்லாமே அவரே வச்சுக்குவார். தலை மேலே, செஸ்ட்டு கிட்ட, கால் கிட்ட எல்லாம் அவரே இதை வச்சுக்குவார். யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார். கொடுக்குறதுக்கு அவருக்கு மனசே வராது. கொடுத்துட்டா போயிடுவோம் அப்படின்ட்டு நினச்சிக்குவார். சரிங்களா? அதுதான் 4 of Pentacles. ஒரு சூழ்நிலையில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அன்பை வெளிக்காட்டாமல் இருக்கிறது, அதுதான் 4 of Pentacles. அதுலேருந்து மாறுங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை உங்களால் உங்களுக்கு சாதகமாக ஆகிக்க முடியும். அதுதான் மெஜிஷியன். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் கூடிய விரைவில். சரிங்களா? வாழ்த்துக்கள்.